ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். நான் அடுத்த நாள் என்ன யோசித்தேன் அப்படின்னா, சரி நம்ம இந்த வேலையில் இருக்கிறதுனால தான் நம்மளுக்கு அந்த அளவுக்கு ஒரு வருமானமும் வர மாட்டேங்குது. நம்ம ஏதாச்சும் கொஞ்சம் வேலையை மாற்றி தான் பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசித்தேன். அதுக்கு என் ஃப்ரெண்டு சொன்னா, இது மாதிரி நீ அவசரப்பட்டு நீ வேலையெல்லாம் மாற்றிக்கிட்டு இருக்காத. ஏன்னா இப்போ வேலை கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால வேலையெல்லாம் நீ மாற்றிக்கிட்டு இருக்காத. இருக்கிற வேலையிலே கொஞ்சம் ஒழுங்காக இருக்கிறதுக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி என் ஃப்ரெண்ட் அட்வைஸ் பண்ணால். ஆனால் எனக்கு மேனேஜர் அந்த அளவுக்கு என்கிட்ட பேசுகிற விதமும் சரி, நடந்துக்கிற விதமும் சரியானதாக இல்லை. அதனாலேயே நான் சரி இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தோம்னா நம்மளோட கேரக்டர் இதாகிடும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுட்டு சரி வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நான் இருந்தேன். ஆனால் என் ஃப்ரெண்டு என்ன சொன்னான்னா, நீ இங்கே எப்படி இருக்கிற, இதுக்கப்புறம் இன்னொரு இடத்துக்கு போனாலும் அங்கேயும் அப்படி தான் இருக்கும். அதனால நம்ம ஒவ்வொன்றையும் நம்ம இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. ஒரு ஒரு சில இடத்துல ஒவ்வொரு மாதிரி இதாக இருக்கும். நம்ம இந்த இதுலேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் அங்கேயும் இப்படி தான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ அட்ஜஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னான். நானும் சொன்னேன், சரி பார்ப்போம். இன்னொரு 2 மாதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எதாக இருந்தாலும் முடிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு இடையில் என் ஃப்ரெண்டோட அண்ணங்கிட்டேயும் கேட்டு வச்சுருந்தேன், ஏதாச்சும் வேலை இருந்தால் சொல்லுங்கண்ணா அப்படின்னு. அவர் சொன்னார், அடுத்த மாதத்துக்கு தான்மா என் கம்பெனியில் ஆள் எடுக்கிறதா இருக்கிறாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு வேணால் கிடச்சிச்சின்னா கூட நீ அந்த வேலையை விட்டுறலாம் அப்படிங்கிற மாதிரி என்கிட்ட சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் இடையிலே இங்கேயே வேலையை பார்த்துட்டு இடையில போயிட்டு இன்டர்வியூ அட்டன் பண்ணேன். அந்த கம்பெனியில் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா இங்கே ஒரு 3 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஓகே அப்படின்னா, ஆனால் என்ன சொன்னாங்கன்னா 10 டேஸ்க்குள்ளே நீங்கள் ஜாயின் பண்ணுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நான் இங்கே இந்த மேனேஜர்கிட்ட வேலையிலேருந்து நிற்க போனோடனே அவர் உடனே சொல்லிட்டாரு, 1 இயருக்கு இடையிலலாம் நிற்க முடியாது, எப்படி நிற்க முடியும் அப்படி இப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் சார், நான் இல்லைங்கள. இருந்தாலும் அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்குது. அவங்கள நான் தான் பார்த்துக்கணும். ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற நிலமையினால நான் தான் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு நிலமையில இருக்கிறேன். அதனால் நீங்கள் எப்படி இது பண்ணாலும் நான் அம்மாவுக்கு ஆப்ரேஷன் இதெல்லாம் இருக்குது சார். அதனால் நான் தான் பார்த்துக்கணும். உங்களுக்கு ஒரு 6 மந்த்துக்கு கூட ஆள் இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நான் போய் தான் சொன்னேன். ஏன்னா அவர் கண்டிப்பாக என் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்க மாட்டாருங்கிறனால. அப்புறம் நான் அவருக்கு மேலே ஒரு மேனேஜர் இருந்தார். அவர்கிட்டையும் நான் போய் பேசினதுக்கு அவர் இந்த மாதிரி அவங்க 3 வருஷமாக இங்கே வேலை பார்த்துட்டு இருக்காங்க, எனக்கு தெரியும். ஆனால் இந்த மாதிரிலாம் பொய் சொல்கிற ஆள்லாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர் பேசினதுக்கப்புறம் சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் சரி நாளைக்கு நீங்கள் உங்களுக்கு அமௌண்ட் 70,000 இருக்குது, பிஎஃப் பிடிச்சது அதெல்லாம், அதை நீங்கள் நாளைக்கு இது பண்ணுங்கள், செக் போட்டு கொடுத்துக்கிறேன், நாளான்னைக்கு நீங்கள் இருந்து வர வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் சொன்னேன் இன்னொரு 1 வாரத்தில் ஆப்ரேஷன் பண்ண போகிறாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு போய் தான் சொன்னேன். ஆனால் எனக்கு மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு. என் ஃப்ரெண்டுங்களுக்கு எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்கள் நம்ம பொய் சொன்னாலும் அது நம்மளுக்கு ஒரு நன்மை இருக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருந்தால் கண்டிப்பாக அது பொய் இதாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதனால் நான் ஓகே பொய் சொல்லி இது பண்ணாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், நம்ம எதாக இருந்தாலும் நம்ம இது பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படிங்கிற மாதிரி நான் இருந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சிச்சு. சரி இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்களை சமாளித்து தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் முடிவு பண்ணிவிட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோன்னே 2-3 நாளைக்கு அப்புறம் நான் அப்புறம் போயிட்டு என் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வாங்கி புதுசாக உள்ள கம்பெனிக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். அதுக்கு உடனே என்ன சொன்னாங்கன்னா, என் ஃப்ரெண்டு சொன்னான்னா, இப்போ போகிற கம்பெனி எப்படி இருக்கோ என்னென்னு தெரியல, நீ அவசரப்பட்டு இது பண்ணாது அப்படிங்கிறா. நான் சொல்லிட்டேன், இங்கே செலக்ட் ஆகிட்டேன்டி, நான் இதுக்கப்புறம்லாம் நான் எல்லாத்தையும் வேண்டான்னு சொல்லிட்டுலாம் நான் இது பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது. எல்லாத்தையும் வேணாம் வேணான்றதுனால நான் இப்போ வெரைட்டியும் சொல்லிட்டேன், ஆப்ரேஷன் இப்படிலாம் நான் போயிட்டு இது பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி அவள்கிட்ட சொன்னானா. அவள் என்கிட்ட சொன்னான், இதை விட நீ போகிறது எப்படி இருக்குமோ தெரியாது, அதெல்லாம் நீ எல்லாத்தையுமே நீ அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். ஒரு இடத்துக்கு இன்னொரு இடம் அப்படி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு எல்லாமே கஷ்டமாக தான் இருக்கும், போ பழகிட்டால் தான் எல்லாமே உனக்கு இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவள் என்கிட்ட சொன்னான். சரி ஓகே நம்ம பார்ப்போம், எதாக இருந்தாலும் நம்ம ஒரு சில விஷயங்களை நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும், ஒரு வழி இல்லை. அதனால் நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன். இருந்தாலும் இப்போ இந்த வேலையை நம்ம வேண்டான்னு சொல்ல முடியாது. ஏன்னா சொன்னோன்னா நம்மளுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நீ இதுலேயும் வேண்டான்னு சொல்லிட்டேன், திடீர்னு போயிட்டு நான் மேனேஜர்கிட்ட பேசினேன்னா அப்போ பொய் சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் நம்மளுக்கு ஒரு மரியாதை இல்லாமல் போயிடும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் என்ன இது பண்ண முடியுதோ அதை நான் பெஸ்ட்டாக இது பண்ணுவேன். போகிற இடத்துல எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா நான் இது வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். அதனால் போகிற இடத்துல எப்படி இருந்தாலும் நான் அதை அட்ஜஸ்ட்
ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, சரி ஏதோ நீ நான் சொல்கிறத கேட்கல பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு என் ஃப்ரெண்டு என்கிட்ட வந்து சொன்னான். சரி ஓகேடி